திராவிடம் என்ற சொல் நிலப்பரப்பை குறிக்கும், அது ஒரு பார்வை. மொழிகளை அடையாளப்படுத்தும், அது ஒரு பார்வை. அதைவிட முக்கியமானது பெரியார் பார்வை என்னவென்றால் கருத்தியலை அடையாளப்படுத்தும் என்பதுதான். ஐடியாலஜிக்கல் ஐக்கன். திராவிடம் என்பதை பெரியார் பார்வை கொண்டு ஒரு கருத்தியலாகத்தான் அணுக வேண்டும். திராவிடத்தை வெறும் நிலப்பரப்பாகவோ திராவிடத்தை வெறும் மொழி அடையாளமாகவோ பார்ப்பவனுக்கு பெரியாரை புரிந்து கொள்ள முடியாது. என்னைக்கு அவர் தெலுங்கர் என்கிற பத்து கொண்டு தெலுங்கர்களுக்காக பேசியிருக்கிறார், அல்லது கன்னடர் என்கிற பத்து கொண்டு கன்னடர்களுக்காக பேசியிருக்கிறார். தமிழர்களுக்காக யாரும் போராட முன்வரவில்லை என்பதனால் நான் அந்த சுமையை என் தோளில் போட்டுக் கொண்டு திரிகிறேன் என்று சொன்னவர் தந்தை பெரியார். நீங்க சொல்ற எவனும் தமிழர்களுக்காக போராட முன்வரவில்லையே. பெரியார் மட்டும்தான் தியாகம் செய்தாரா, அவர் இல்லையா, இவர் இல்லையா என்றெல்லாம் கேள்வி எழுப்புகிறார்கள். அப்படி பார்த்தால் அண்ணன் பிரபாகரனோடு எத்தனையோ போராளிகள் உயிரிழந்திருக்கிறார்கள், ஈகம் செய்திருக்கிறார்கள். ஆனால் நாம் ஏன் பிரபாகரன் அவர்களை மட்டும் உயர்த்தி பிடிக்கிறோம்? அதுதான் அரசியல். பிரபாகரன் என்ற அந்த மாமனிதரை, மேதகு அண்ணன் பிரபாகரன் அவர்களை சொன்னால் ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான போராளிகளையும் குறிக்கும், அவ்வளவுதான். பெரியாரை சொன்னால் அதற்குள்ளே எல்லா போராளிகளும் அடக்கம். மொழிக்காக போராடியவர்கள், இன உரிமைகளுக்காக போராடியவர்கள், இந்தியை எதிர்த்து ஈகம் செய்தவர்கள், ஆரியத்தை பார்ப்பனியத்தை எதிர்த்து களமாடியவர்கள், இலக்கிய தலங்களில் பணியாற்றியவர்கள், அத்தனை பேரையும் குறிக்கும்.